பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க குமாரவேலும் அவங்க அப்பா சக்திவேலும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அண்ணன் இப்படி நடந்துக்கிட்டத நினைச்சு சக்திவேலுக்கு ரொம்ப கோவமா இருக்கு அவங்க அண்ணன் மேல. அதே டைம்ல அங்க முத்துவேலும் வராப்ல. முத்துவேல் வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, குமாரவேல தான் திட்டு திட்டுன்னு திட்டுறாப்ல. இதுக்கப்புறம்னாச்சும் ஒழுங்கா இருந்துக்க, பெரியவங்களோட பிரச்சனைய நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அட்வைஸ் பண்ணிட்டு திட்டிட்டு போறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, சக்திவேலுக்கு குமாரவேல் மேல பயங்கரமான கோவமா இருக்கு. இது ஒரு பக்கம் இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இங்க தங்கமயில் நைட்டு 12 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லாத்தையுமே எழுப்பி, கரெக்ட்டா 12 மணிக்கு மாமாவ எழுப்பி கேக்கு வெட்டணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. ஸோ எல்லாரையுமே எப்படியோ எழுப்பிட்டர்றாங்க. கடைசியா போயிட்டு பாண்டியன எழுப்பலாம் அப்படின்னு போறப்ப, ஸோ பாண்டியன எழுப்புனா, ஆனா அவரு எழுந்திருச்சு, "என்ன இந்த டைம்ல வந்து யாராச்சும் கேக்கு வெட்டுவாங்களா? பேசாம படுத்து தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் படுத்து தூங்கிடுறாரு. கேக்கு வெட்ட வரவே இல்ல. பிளானு அப்படியே சொதப்பிடுது. சரி மறுநாள் காலையிலனாச்சும் கேக்கு வெட்டலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே குளிச்சுட்டு அழகா புதுசா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாண்டியனும் உள்ளார என்ட்ரி குடுக்குறாரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டேவுக்குலாம் வெடிப்பாங்க இல்லையா? ஒரு வெடி மாதிரி. ஸோ அதெல்லாம் வெடிச்சு நம்ம பாண்டியன கூப்ட்டு எல்லாருமே ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மீதி அடுத்த வாரம் தான் காமிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.